Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராக்கி ரங்கராஜனின் மறுபடியும் தேவகி குறுநாவல் பாகம் 1. சரக் சரக். வேலைக்கார கிழவனால் வேகமாக நடக்க முடியவில்லை. காலை தேய்த்து தேய்த்து நடந்து பங்களாவின் உள்ளே இருந்து வெளி விராந்தாவுக்கு வந்தால் அந்தி இருட்டு வாசல் தோட்டத்தை மென்று கொண்டிருந்தது. தொலைவில் தெரிந்த கேட்டையும் பங்களாவை நெடுஞ்சான் கிடையாக விழுந்து வணங்குவது போல நேர்க்குத்தாக செல்லும் சாலையையும் நெற்றியின் மேல் கையை சார்பு கட்டிக்கொண்டு கிழவன் நோக்கினான். சாலையில் காக்கை தென்படவில்லை. இருள் வாசித்தளிக்கும் வரவேற்புரையை பெற்றுக் கொள்வதற்காக ஒரு வௌவால் படபடவென்று அவன் தலைக்கு மேலாக பறந்து சென்றது. தோட்டத்துக்கு செல்லும் படிக்கட்டில் சோம்பி படுத்திருந்த கிழட்டு நாயொன்று வேலையாளின் அடிக்கு பயந்து கொண்டு எழுந்து ஓட்டம் பிடித்தது. வெராந்தாவின் மூலையிலிருந்து விசையை தட்டி தடவி கண்டுபிடித்து விளக்கை போட்டான் கிழவன். மறுவினாடி ஒளி வெள்ளம் பாய்ந்து விடவில்லை. அழுது வடியும் 15 வாட் பல்ப் ஒன்று விதவை கிழவி போல முக்காடிட்டு கொண்டு புலம்பியது. கிழவனுக்கு காது கூர்மை போலும். கண்ணுக்கு தெரியாத தொலைவில் காரின் ஹாரன் ஒன்று ஒலிப்பதை மோப்பம் பிடித்தான். உள்ளே இருந்து 2 தலையணைகளை கொண்டு வந்து இசைச்சேரல் போட்டு காலை நீட்டிக்கொள்ள வாகாக நாற்காலி ஒன்றை இழுத்து வைத்தான். கேட்டுக்குள் ஒரு கார் நுழைந்தது. பெரிய கார் என்றாலும் பழைய மாடல், பழைய தோற்றம். வண்டி நின்றதும் டிரைவரும் இன்னொரு ஆளும் முன்புறத்திலிருந்து இறங்கினார்கள். பின்கதவை திறந்தார்கள். உள்ளே இருந்தவரை இருபுறமும் கைத்தாங்கலாக பிடித்துக் கொண்டார்கள். மெல்ல அழைத்து வந்து ஈசிச்சேரில் கிடத்தினார்கள். வேலைக்கார கிழவன் மின்சார விசிறியை சுழல விட்டான். ஈசிச்சேரில் கிடந்த கலிவரதன் தான் பங்களாவின் சொந்தக்காரன். வயது 40க்குள் தான் இருக்கும். அவன் காரில் இருந்து புழுதியும் கண்ணில் இருந்த சிவப்பும் ஐயா இப்போதுதான் பாண்டிச்சேரிக்கு போய் வந்திருக்கிறார் என்பதை பறைசாற்றின. காரை ஷெட்டில் கொண்டு போய்விட டிரைவர் சென்று விட்டான். வேலைக்கார கிழவனும் பங்களாவின் உட்பகுதி இருட்டில் கலந்து விட்டான். கலிவரதனுடன் வந்த மற்ற ஆளுக்கு பொன்னடி என்று பெயர். அவனுடைய செக்ரட்டரி. அடியாள் என்றும் சொல்லலாம். சரியான ரவுடிக்களை முகத்தில் டால் அடித்தது. சூட்கேஸுகளை கொண்டு வைப்பதற்காக உள்ளே சென்றவன் வேகமாக திரும்பி வந்தான் வெராந்தாவுக்கு. நேற்று இந்த பங்களாவில் ஒரு பெரிய கலாட்டம் நடந்தவன் தெரியுமா என்று பதறினான். ஈசி சேரில் சாய்ந்திருந்த கலிவரதன் அவனுடைய பீதியை பொருட்படுத்தாமல் ஒரு சிகரெட்டை பற்ற வைக்க முயன்றான். ஆனால் ஒவ்வொரு முறையும் தீக்குச்சி சிகரெட்டை தொடாமல் வேறு இடத்துக்கு நழுவிக்கொண்டே இருந்தது. பொன்னடிதானே தீப்பெட்டியை வாங்கி சரியானபடி கொளுத்தி கொடுத்தான். பின்னர் போன வாரம் யாரோ 2-3 காலேஜ் பெண்கள் வந்து நம்ம தோப்பில் பிக்னிக்கு வரலாமான்னு கேட்கல. சரி தொலையட்டுன்னு அனுமதி கூட கொடுத்தாமே என்றான். கலிவரதன் புருவங்களை உயர்த்தினான். பொன்னடி, நேற்று அந்த பிக்னிக் கோஷ்டி வந்திருக்குது, அதுல ஒரு ரகலை என்று கூறி சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு தாழ்ந்த குரலில் கிசுகிசுக்கலானான். ஞாயிற்றுக்கிழமை என்ன நடந்ததென்றால், மாந்தோப்பு 2ஆகி கொண்டிருந்தது. டி குரங்கு, கள்ளக்கீழே போடுறியா? மிஸ்ஸஸ் ரத்னத்தை கூப்பிட்டுமா என்று அதட்டினால் மங்களம். அடுத்து நீ பியூசி படிக்கிற லட்சணம் இதுதானா? நியூட்டன் தியரி கூட தெரியலையோ இன்னும் என்று இகழ்ந்தாள். கல்லும் கையுமாக மாமரத்து கிளையை குறி வைத்துக் கொண்டு நின்றிருந்த அம்பிகா, இண்டி மக்கு, கல்லை தானே, கல்லை நான் ஏன் கீழே போடணும்? மேலே இருந்தா தானா அது கீழே விழுந்துதானே ஆகணும். வாய் நிறைய பலகாரம் திணித்து கொண்டிருந்த வைதேகி, நீ அழிச்சி அம்பிகா, புழுவதற்கு தொட்டுக்க ஒண்ணுமே இல்லை, மாங்காய் கூட கிடைச்சா என்ன கசக்குதா என்று ஊக்குவித்தாள். என்று அதட்டியவாறு வந்த மிஸ்ஸஸ் ரத்னம் 20 புதுமுக மாணவிகளுக்கு பொறுப்பாளியான டெமான்ஸ்ட்ரேட்டர் அம்மா, கூச்சல் போடாதீங்க என்று கண்டித்து விட்டு சென்றாள். அம்பிகா மாங்காய் அடிக்கும் முயற்சியை கைவிட்டு விட்டு அலுப்புடன் பலகாரம் சாப்பிட அமர்ந்தாள். பெரிய பொட்ட அதிகாரம். ஒரு காலேஜில் டார்ஜிலிங் எங்கே, டெராடூன் எங்கேன்னு அழைச்சிட்டு போகிறாங்க. இது டவுன்ல இருந்து எத்தனை மைல்டி? எப்போதும் இதற்கு தப்பாகவே பதில் கொடுக்கும் வழக்கமுள்ள வைதேகி, அடையாறு தானே, டவுன்ல இருந்து கரெக்டாக 32 மைல் என்றாள். உன் தலையில் 32 ஸ்டவ் தான் பற்ற வைக்கணும் போ என்று நூருநிசா அவளை திட்டிக் கொண்டிருந்த போது, இருட்டு முன்னாலே கிளம்பிடணும், இந்த தோப்புக்குள்ளே நுழையிறப்போ எனக்கு என்னவோ போல திக்கு திக்குன்னு இருந்தது என்றால் மங்களம் தனது பெட்ரூம் லைட் விழிகளை மேலும் விரிவுபடுத்தி கொண்டு. ஏண்டி சனின, சாம்பார்ல நிறைய கரைச்சிருக்குத, நீ வேற எதுக்காக எங்க வயிற்றுல கரைக்கிற என்று அவள் மீது பாய்ந்தாள் அம்பிகா. மங்களம் சொல்றது ஒன்றும் தப்பில்லை,
என்றாள் நூறுநிசா. பாரு பின்ன அந்த 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 பங்களாவை வாசல் கேட்டெல்லாம் உடஞ்சி போய் கிடக்குது. பங்களாவுக்கு வெள்ளை அடிச்சு ஒரு செஞ்சுரி ஆயிருக்கும். பேய் பிசாசு கூட்டியிருந்தா கூட வீடு இன்னும் பிரகாசமா இருந்திருக்கும். டி 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 அவளை கட்டிக்கொண்டு வாயை இறுக பொத்தினார்கள் 10-12 பேர். எழுந்து நின்ற அம்பிகா அந்த பங்களாவையே பார்த்து கொண்டு மௌனமாயிருந்தாள். சிறிய புளியோதரை உருண்டை அவள் கையில் மெல்ல அம்மானை போல ஆடிக்கொண்டிருந்தது. வாசல் பக்கம் வழியா தானே வந்தோம், யாருமே கண்ணில் படலையே என்றாள் யோசனையோடு. ஏன், போன வாரம் பர்மிஷனுக்காக நீ நானும் வந்தோமே, அப்போ மட்டும் யார் இருந்தாங்க? எவனும் செக்ரட்டரியா ரவுடி மாதிரி இருந்தான். அவன் தானே பர்மிஷன் கொடுத்தான். காம்பவுண்ட் சுவரில் அழுக்கு பித்தளையில் போட்டிருந்தது. சொந்தக்காரன் பேர் தானா? கலிவரதன் அப்படின்னு பார்த்தேன் என்றாள் மங்களம் இன்னும் நடுக்கம் தீராத குரலில். கலிவரதன் கலிவரதன் என்ற அந்த பெயரை உதட்டில் உருட்டினாள் அம்பிகா. அவளுடைய சிவந்த அழகிய முகத்தில் சிந்தனையின் கோடுகள் வரியிட்டன. புளியோதரையை ஒதுக்கிவிட்டு பகலாபாத்தில் ஒரு கவளம் எடுத்து சுவைக்கலானான். அவர்களது சிற்றுண்டி வகைகளை ஏக்கத்துடன் பார்த்தபடி நாக்கில் நீர் சொட்ட சொட்ட ஒரு கிழட்டு நாய் ஏட்டத்தில் நின்று கொண்டிருந்தது. வைதேகி ஒரு சிறு கல்லை எடுத்து அதன் மீது வீசி, சனிய இங்கே சுத்தி சுத்தி வருது, சரியான கிழம், 50 வயசு இருக்கும் என்றாள். நூறுநிசா அவளை திருத்தி, எதுக்குடி, எதுக்கு படித்தாலும் வெட்டுன்னு மட்டும் நீ படிக்காதடி புண்ணியாவதி, நாய்க்கு அதிகபட்சம் வயது 20 தான் என்றாள். நான் மாந்தோப்பில் நின்றிருந்தேன், அவன் மாம்பழம் வேண்டுமென்றான் என்று வைதேகியின் டிரான்சிஸ்டர் தகவல் தெரிவித்தது. ஆமாம், ஃப்ரூட் மார்க்கெட்டுக்கு போய் ஒரு டசன் வாங்கிட்டு அவங்ககிட்ட கொடுக்க சொல்லு என்றாள் நூறுநிசா. சிஸ்டர், உன் டிரான்சிஸ்டர் கொஞ்சம் வாய முடிச்சல என்று அம்பிகாவிடமிருந்து கட்டளை வந்தது. வைதேகி கன்னத்தில் கை வைத்துக் கொண்டாள். பாவி, உனக்கு கூட கசக்கிறதா இந்த சினிமா பாட்டெல்லாம்? நாடக மேடை பயிற்சி கழகத்துக்கு மீனாம்பாள் கல்லூரியிலிருந்து தேர்ந்தெடுத்து அனுப்பப்பட்ட ஒற்றைக்கல் ரத்னமாச்சி நீ. லூசு என்றாள் நூறுநிசா. அம்பிகா, நான் லவ் வேர்ட்ஸ் பாட பிறந்த மேல் கிளாஸ் காதலிடி. அவளை மாந்தோப்பு மாரியாத்தாலும் நினைச்சியா நீ? எல்லாரும் ஒரு சின்ன உபகாரம் பண்ணுவீங்களா ப்ளீஸ், ஒரே ஒரு சின்ன உபகாரம் தான் என்று கை குவித்தாள் அம்பிகா. என்ன என்றன ஒரு டஜன் குரல்கள் ஆவலுடன். உங்க திருவாயை கொஞ்சம் மூடிக்குங்க என்றாள் அம்பிகா. அதோ அங்கே மிஸ்ஸஸ் ரத்னா என்னை எழவோ கையும் காலையும் உதச்சிக்கிட்டு கூப்பாடு போடுறாங்க, நீ போய் என்னன்னு கேட்டு வா. மங்களம், துணைக்கு நீயும் வாடி என்று வைதேகியை அழைத்து கொண்டு சென்ற மங்களம் 5 நிமிடத்தில் திரும்பி வந்து, காப்பி போடுறதுக்கு ஸ்டவ் பற்ற வச்சாங்களாம், என்ன பம்ப் பண்ணாலும் ஏற மாட்டேங்குதான் என்று தெரிவித்தாள். அவங்க சொல்லிக் கொடுக்குற ப்ராக்டிக்கல் மாதிரி தானே அது இருக்கும், அது மட்டும் ஏறுறதானே, போய் பார்த்துட்டு வர்றேன் என்று எழுந்து சென்றாள் அம்பிகா. வயதுக்கு மீறிய வளர்த்தியுடனும் ராஜ குடும்பத்து பிறவி போன்ற நளினத்துடனும் செல்கின்ற அம்பிகாவை பார்த்தவாறு மற்ற மாணவிகள் பலகாரம் அறிந்து கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய எண்ணத்திலும் பார்வையிலும் அந்த பிறவி தலைவியான தோழியிடம் மட்டற்ற அன்பும் வியப்பும் நிறைந்திருந்தன. அம்பிகா அசாத்திய துணிச்சல்காரி. ஒரு சித்தி தான் உண்டு, தந்தை கிடையாது, வருமானம் இல்லாத குடும்பம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கூட அம்பிகாவினால் எப்படி உற்சாகமாகவும் உல்லாசமாகவும் இருக்க முடிகிறது என்று சதா அவர்களுக்கு வியப்பு தான். தொலைவில் ஸ்டவ்வுடன் ஒன்றாடி கொண்டிருக்கும் மிஸ்ஸஸ் ரத்னம் இப்போது விலகிக் கொள்வது தெரிந்தது. அம்பிகா குனிந்து உட்காருவதும் மிஸ்ஸஸ் ரத்னத்திடம் ஏதோ கேட்பதும் தெரிந்தன. மண்ணெண்ணெய் புட்டியை ஸ்டவ்விடம் கவிழ்ப்பதை அவர்கள் கண்டார்கள். தீப்பெட்டியை தேடி அவள் சுற்றுமுற்றும் நோக்குவது தெரிந்தது. அதை மிஸ்ஸஸ் ரத்னம் எடுத்து அவளிடம் கொடுப்பதை பார்த்தார்கள். அம்பிகா குச்சியை உருவி பெட்டியின் பக்கவாட்டில் சரக்கென்று தேய்ப்பதையும் கவனித்தார்கள். அடுத்த வினாடி ஐயோ என்று அத்தனை பேரும் அலறி அடித்துக் கொண்டு அந்த இடத்தை நோக்கி பாய்ந்து ஓடினார்கள். நின்றிருந்த மிஸ்ஸஸ் ரத்னத்தின் தோள் உயரத்துக்கு குபீர் என்று நெருப்பு ஜுவாலை எரிந்ததே காரணம். அம்பிகாவின் சேரையில் ஒரு பகுதி பளீர் என்று பற்றி எறிவதும் அவள் உடனே கீழே விழுந்து புரள்வதும் அவர்களது பீதியுற்ற பார்வையில் பட்டன. இங்கிருந்து அந்த கேட்டு நாய் வள் 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 என்று குறைத்தது. முன் யோசனை உள்ள நூறுநிசா தாங்கள் உட்கார்ந்திருந்த பெரிய ஜமக்காலத்தை விருட்டென்று உருவி எடுத்துக்கொண்டு ஓடினால், இதை சுற்றிக்கொள் அம்பிகா என்று கூச்சலுடன் அவள் மேல் போர்த்தி தானும் விழுந்து அமுக்கினாள் இறுக்கமாக. 3 நிமிடம் தான். எழுந்த வேகத்தை காட்டிலும் விரைவாக தீ சேர்த்து விட்டது. கெரசின் எரிந்த நாற்றமும் அம்பிகாவின் மெலிந்த முனங்களும். மிஸ்ஸஸ் ரத்னம் கையை பிசைந்து கொண்டு, என்ன நடந்ததுன்னே எனக்கு தெரியலம்மா, குபீர்னு நெருப்பு பிடிச்சதான் நானும் பார்த்தேன் என்று புலம்பியவாறு விடுகின்ற கண்ணீரும் ஒன்றோடு ஒன்று கலந்த நேரத்தில், அம்பிகா மெதுவா கண்ண தர, இது பாரு, நல்ல வேலை, உனக்கு காயம் எதுவும் இருப்பில்ல என்று மெல்ல அவளை தட்டி எழுப்ப முயன்றாள் நூறுநிசா. ஜமுக்காலமும் எரிந்த புடவை பகுதியும் விலக்கப்பட்டு விட்டன. எல்லாரும் கவலையோடு குனிந்து ஆராய்ந்தார்கள். அம்பிகாவின் தொடையில் ஓரங்களா அகலத்துக்கு ஒரு சிறு தீப்புண் தெரிந்தது, கண்ணங்கரையில் என்ற வடுவுடன். அதிர்ச்சியில மயக்கம் போட்டுட்டா, இந்த புண்ணுக்கு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் தரலாம் என்று நூறுநிசா கூறியதும் மிஸ்ஸஸ் ரத்னமும் தன் பிரமை நின்று விடுபட்டு என்ன என்ன என்று கூவினாள். மறுகணமே கூந்தல் தைல புட்டிகள் 7-8 வந்து சேர்ந்து விட்டன. கொஞ்சம் எண்ணெயை நூறுநிசா தடவ மிஸ்ஸஸ் ரத்னம் புடவை தலைப்பால்
அம்பிகாவின் முகத்தில் விசிறி, எழுந்திருமா எழுந்திரு என்றாள். பேராபத்து இல்லை என்ற ஆறுதலுடனே இந்த சின்ன ஆபத்தும் கூட நாளைக்கு கல்லூரியில் 108 விளக்கம் சொல்லியாக வேண்டுமே என்ற அச்சம் வினாடிக்கு வினாடி அவளுக்குள் பெருகி கொண்டிருந்தது. ஒரு வேலைக்கார கிழவி தடதடவென்று ஓடி வந்தாள். என்னாச்சுது? என்னம்மா? என்ன? ஐயோ ஆண்டவன, இம்மா பெரிய பட்டணத்துல உங்களுக்கு இந்த சோப்பு தான் கிடைச்சதா? நான் அப்பவே பயந்துட்டு இருந்தேன், பிள்ளைங்கள்லாம் நல்லபடியா திரும்பி போகணுமேன்னு. கிழவி, நீ சும்மா இருக்க மாட்ட என்று வைதேகி ஒரு அதட்டல் போட்ட பிறகே ஓடி வந்த கிழவி தன் புலம்பலை நிறுத்தி கொண்டு மயக்கமுற்று கிடக்கும் அம்பிகாவை குனிந்து கவனித்தாள். யார் மணி என்று மிஸ்ஸஸ் ரத்னம் கவலையோடு விசாரித்தால். போலீஸுக்கு யாராவது தெரிவித்து தொலைத்து விடப் போகிறார் என்ற கவலையுடன், நான் பங்களாவின் தோட்டத்தையும் கவனிச்சுட்டு வேலைக்காரிங்க, அதோ அந்த ஆள் இருக்குது குடிசை, அங்கிட்டு தான் இருக்கேன். குபீர்னு நெருப்பேறியும் ஓடியாந்து ஆதரிக்கினேன். முன்ன மாதிரி நேர்ந்துடக்கூடாத சாமின்னு கன்னத்தில் போட்டுக்கினே ஓடியாந்தேன் என்றாள் கிழவி. முன்னேன்னா என்ன? இதுக்கு முன்னால் இது கூட இப்படி நடந்திருக்குதா என்ன என்று கேட்டால் மிஸ்ஸஸ் ரத்னம் விசிறுவதை இன்னொரு மாணவியிடம் ஒப்படைத்து விட்டு, இதே பாழா போன பங்களாமா, நெருப்பு தானா வரும், இடிஞ்சு நொறுக்கி மண்ணா தான் போக போகுது ஒரு நாள் என்று கிழவி ஆவேசத்துக்குள்ளார போல் பேசினாள். 17 வருஷத்துக்கு முன்னாலே இந்த வீட்டு எஜமானியம்மா பச்சை பொண்ணு நெருப்புல செத்து போச்சுது. அவளோட போயிட்டுது எல்லா லட்சுமியும். தீ விபத்துல இருந்து விட்டா என்று அச்சத்துடன் வைதேகி கேட்டாள். ஆமாம்மா, அதோ என் குடிசை பக்கத்துல ஒரு அவுட் ஹவுஸ் தெரியல, அப்போதான் அது எரிஞ்சு போச்சுது. பாழவே கிடக்குது பாருங்க. எங்க எஜமானியம்மா மகாலட்சுமியாட்டம் இருக்கும். கண்ணை துடைத்து கொண்டாள் கிழவி. ஆனால் அவள் கூறும் விருத்தாந்தத்திலிருந்து மற்றவர்களின் கவனம் நழுவி விட்டது. அம்பிகா மெதுவாய் முனகிய வண்ணம் புரண்டதுதான் காரணம். அம்பிகா எழுந்திரு, உனக்கு ஒன்றும் இல்லை, பயப்படாத, கண்ணை திறந்து பார் என்று மிஸ்ஸஸ் ரத்னம் அவளை உலுக்கினாள். அம்பிகா எழுந்து உட்கார்ந்தாள். கண்ணை கசக்கி விட்டு திறந்தாள். சில நிமிடங்களுக்கு முன்பு அதில் தென்பட்ட குறுகுறுப்பும் ஜீவனும் போது காணாம். தேன் மெழுகில் செய்தார் போல மழுங்கலாக அடைசலாக ஒளியற்று உள்ளடைந்து காணப்பட்டன அவள் கண்கள். அம்பிகாவா என்றபோது அவள் குரல் தடுமாறிது. என் பேர் தேவகி என்று அவள் சொன்னதுமே, அம்மா சின்னம்மா என்று அந்த தோட்டக்கார கிழவி கதறிவிட்டாள். சவுக்கடி விழுந்தார் போல திடுக்கிட்டு பார்க்கும் மற்றவர்களிடம், தேவகிங்கிறது எஜமானியம்மாவோட பேரு, செத்துப்போன எஜமானியம்மாவோட பேரு என்று பதறிக்கொண்டே சரையலன அம்பிகாவை தன் மார்போடு சாய்த்து அணைத்து கொண்டாள். அந்த கிழ நாய் தயங்கி அவர்கள் அருகில் வந்து நின்றது. வா டைகர், என்ன தெரியல உனக்கு? உன்னை எத்தனை பிரியமா வளர்த்தேன், மறந்துட்டியா என்றாள் அம்பிகா. நாய் வாளை ஆட்டிக்கொண்டு ஓடி வந்தது. அவரு கழிவறதான், அவர் தான் என் கணவர். தாய் வீட்டில் இருக்காரு அவரு. தள்ளாடிபடியே எழுந்தாள் அம்பிகா. தாய் தான் என் பேரு, உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது என்று ஆச்சரியத்துடன் கத்தினாள் கிழவி. என்ன தாய், உன்னை எப்படி நான் மறக்க முடியும்? சம்பளம் கூட்டி தரணுமேன்னு கேட்டுக்கிட்டு இருந்தியே, ஐயா கொடுத்தாரா இல்லை நான் சிபாரிசு பண்ணுமா? அம்பிகா சிரித்தாள். என்ன அமானுஷ்யமான புதிரான சிரிப்பு! அவ்வளவுதான். குலைந்தது உல்லாச பிக்னிக் கோஷ்டி. கலைந்தது அந்த கல்லூரி மாணவிகளின் கும்மாளம். பிறகு பீதி, பயம், குழப்பம். நெருக்கடி வேளையில் எந்த நபரின் முதுகெலும்பும் வலு எத்தனை என்று கணக்கெடுத்து விடலாம் என்பது உண்மையானால் மிஸ்ஸஸ் ரத்னம் அந்த சில நிமிடங்களில் காட்டிய நிதானமும் மேற்கொண்ட நடவடிக்கையும் அந்த சிவப்பு சோழிக்கும் கட்டம் போட்ட வெள்ளை வாயில் புடவைக்கும் பின்னால் உள்ள முதுகெலும்பு சுத்தமான எக்கிலானது என்று காட்டின. தோப்பின் கடை கோடியில் நிறுத்தி இருந்த கல்லூரி பஸ்ஸை உடனே வரவழைத்தாள் மிஸ்ஸஸ் ரத்னம். பாத்திரங்கள் படபடவென்று மூடப்பட்டன. ஜமுக்காலங்கள் மளமளவென்று சுருட்டப்பட்டன. டிரான்சிஸ்டர்கள் டக் டக் என்று நிறுத்தப்பட்டன. நூறுநிசாவை மட்டும் துணைக்கு நிறுத்தி கொண்டு மற்றவர்களை எல்லாம் பஸ்ஸுக்குள்ளே ஏறச் சொல்லி கட்டளையிட்டாள். அனைவரும் அமர்ந்தானதும் அம்பிகாவை கைத்தாங்கலாக மெல்ல பிடித்து, எழுந்திருமா, ஒண்ணுமில்லை, பயப்படாத, மெதுவா என்னை பிடிச்சுக்கோ என்று எழுப்பினாள். இன்னொரு புறம் நூறுநிசாவும் அம்பிகாவின் இடையை தாங்கிக் கொண்டு தூக்கினாள். அசுர பலம் வந்தார் போல் இருவரை உதறி தன்னை விடுவித்துக் கொண்ட அம்பிகா திடீரென்று தேம்பி அழத் தொடங்கினாள். என்னை எங்க கூப்பிடுறீங்க? என் வீட்டில இருந்து நான் என் வெளியேற்றி எடுத்து போறீங்க? தாய் நீயாவது இவர்கள் சொல்ல மாட்டியா என்று அவள் புலம்பியதைக் கண்டு தோட்டக்கார கிழவியின் கண்ணில் நீர் வழித்தது. கொஞ்ச நேரம் அவங்க இங்கேதான் இருக்கட்டுமே அம்மா என்று மிஸ்ஸஸ் ரத்னத்திடம் மன்றாட தொடங்கினான். எங்க தேவகி அம்மா மாதிரியே இவங்க இருக்காங்க, அவங்க பேசின மாதிரியே பேசுறாங்க. நெருப்புல தான் அவங்களுக்கு சாவு வந்துச்சு. போன விசாலக்கிழமைக்கு சரியா 18 வருஷம் ஆகுது அவங்க செத்து போய். இந்த கிழவி உனக்கு பைத்தியம் கீதம் பிடிச்சிச்சான்னு மிஸ்ஸஸ் ரத்னம் ஓங்கி அதட்டி விட்டு வலுக்கட்டாயமாக அம்பிகாவை பஸ்ஸுக்குள் ஏற்றிக்கொண்டு கதவை படக்கென்று உள்பக்கம் தாளிட்டு கொண்டாள். மிரட்சியுடன் தன்னை பல கண்கள் நோட்டமிடுவதை உணராதவளாக இருந்தாள் அம்பிகா. மிஸ்ஸஸ் ரத்னம் கடைசியாக சொன்ன வார்த்தையில் அவள் சிந்தனை
திரும்பி விட்டது போலும். எஜமானரை கூப்பிடுங்க மேடம், நான் அவரை பார்க்கணும். இத்தனை நாள் அவர் எங்கே போயிருந்தாரு, நான் எங்கே போயிருந்தேன், நேற்றைக்கு தான் நடந்த மாதிரி இருக்கேன் என்று சொல்லிக்கொண்டே வந்தவள், டிரைவர் பார்த்து விட்டு, கேட்டுக்கு இடத்து கைப்பக்கம் தோட்டத்துக்கு கூலங்களை கட்டுவதற்கு ஒரு பள்ளம் இருக்குது, ஏதாவது தழகிழ மூடிக்கிட்டு இருந்தால் தெரியாது, கவனம் என்றாள். கல்லூரி பஸ்ஸின் டிரைவர் திடீரென்று தனக்கு இடப்பட்ட கட்டளையை கேட்டு திடுக்கிட்டு போனான். கேட் அருகே சென்றதும் பஸ்ஸிலிருந்து இறங்கி இடது கைப்பக்கம் பார்த்தான். 2 தென்னங்கீற்றுகள் இருந்தன. அங்கே காலால் அதை அலட்சியமாக ஒதுக்கியவன் அடியில் ஒரு பள்ளம் இருப்பதை பார்த்து கண்களை கசக்கி விட்டு கொண்டு மேலும் குழப்பமற்றவனாய் தன் சீட்டுக்கு திரும்பினான். அம்பிகாவை தவிர மற்ற அவ்வளவு பேரும் அவனுடைய பரிசோதனை கவனித்துக் கொண்டிருந்தார்கள். பஸ் கிளம்பிய போது பயங்கரமான நிசப்தம் குடிகொண்டது. பல நாட்களாய் ஒட்டி பழகி வந்தவர்கள் கலகலவென்ற அரட்டையில் ஊன் உறக்கத்தை மறப்பவர்கள், அவர்களுக்கே முகத்தை ஒருவர் பார்க்கவும் ஒருவரோடு பேசவும் அச்சம் ஏற்பட்டது. பஸ் மெதுவை போய்கொண்டிருந்தது. அம்பிகாவின் கை கால்கள் தொய்வடைந்தன. கண் செருகிக் கொண்டது. மெல்ல அவள் நித்திரை வசப்பட்ட பின்னரே அந்த இளம் பிரயாணிகளுக்கு நிம்மதி வந்தது. மற்ற மாணவிகள் கிசுகிசு என்று பேசிக் கொண்டிருந்த போது வைதேகி, மேடம், அந்த தோட்டக்கார கிழவி சொன்னதில் ஒன்று கவனிச்சிங்களா என்று பயம் கலந்த குரலில் கேட்டாள் மிஸ்ஸஸ் ரத்னத்தினம். எதை? அந்த வீட்டு எஜமானி தேவகிங்கிறவ இறந்து போன வியாழக்கிழமையோடு 18 வருஷம் ஆகுதுன்னு சொல்ல. அதுக்கு என்ன இப்போ? இல்லை, போன வெள்ளிக்கிழமை. வைதேகியின் பேச்சு தடைபட்டு வந்தது. போன வெள்ளிக்கிழமை அம்பிகா தனக்கு 18வது பிறந்த நாள்னு சாக்லேட் கொடுத்த எங்களுக்கெல்லாம் சொல்லி வைத்தார் போல. ஆமா என்று ஆம உதிப்பும் உடனே சில் என்ற நிசப்தமும் தொடர்ந்தது. மங்களம் உணர்ச்சி வசப்பட்டதால் கரகரப்படைந்தது குரல். அப்படின்னா அந்த தேவகி இறந்ததற்கு மறுநாள் அம்பிகா பிறந்திருக்கா? அப்படின்னா அம்பிகா சொல்வதெல்லாம் பூர்வ ஜென்ம நினைவு மாதிரி. ஷட் அப் என்று சீறினாள் மிஸ்ஸஸ் ரத்னம். தொடரும்.